ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சாம்பார் செய்யலாம். வாங்க, பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. என் ஒய்ஃபு தான் செய்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி சிறுவை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 4 திரி பூண்டு சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டன்ட்டு அதை நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. இப்போ சாம்பார் வெங்காயம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 இல்லை ஒரு 15 வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. அதை இப்போது தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கு தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்குங்க. கொஞ்சம் தேவையான அளவு என்ன பண்ணணும், தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டாது. இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுக்கிறோம்ல, அந்த பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்ட பிறகு நம்ம வாணலியில் வதக்கியிருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்து ஒரு மூடியை போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா சூடான சூப்பராக சுவையான மணத்தக்காளி கீரை ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வீட்டில் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.